இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மாங்காவாக இருக்குது. ஸோ அதனால் மாங்காவை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாமா? டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா கடையிலையும் வாங்கி சாப்பிட முடியாது. நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலத்து குண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மேங்கோனாலும் எடுத்துக்கலாம். இந்த மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொட்டையை வந்து ஜஸ்ட் அமுக்குனிங்கன்னா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பல்பெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கங்க. பால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம்னு சொல்லிட்டு விற்பாங்க. அமுல் பிராண்டில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மில்க் மெய்டை ஊற்றிக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மில்க் மெய்டு ஊற்றிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் இருந்தால் போதும், நம்மளுக்கு டேஸ்டியான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். நல்லா அடித்து எடுத்துட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது. ஸோ அதுவே வந்து ஒரு கெட்டியாக வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோவில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுலில் ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நான் பண்ண மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் வந்து அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யம்மியான டேஸ்டியான ஐஸ்கிரீம் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டி யம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் செய்வீங்க. இது நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வச்சும் சேம் மெத்தட்லேயும் செய்யலாம்.